இந்தாப்பா டீ சாப்பிடுப்பா. என்ன இது புதுசாக இருக்குது? அட பரவாயில்ல, டீ சாப்பிடுப்பா, இருக்கட்டும். ஆமாப்பா, டிஃபனுக்கு இட்லி வைக்கிட்டா, பூரி வைக்கிட்டா, பொங்கல் வைக்கிட்டாப்பா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு தேதி 2 ஆயிடுச்சா, அதான். ஆசமானா இது ஒரு தொல்லை. என்னப்பா வெறும் 200ரூவா? ஆமாம்மா, இனிமே அப்படிதான். இல்லைப்பா, மாசமானா 2000 ரூபா கொடுப்பல, வெறும் 200 ரூபா கொடுத்தா அதான்ப்பா கேட்டேன். ஆமா, அதான் பொண்ணு பார்த்துருக்காரு. அப்ப அடுத்த மாதம் கல்யாணம். கல்யாண செலவு, அந்த செலவு, இந்த செலவெல்லாம் இருக்குதுல்ல. அப்புறம் ஹனிமூனு, குழந்தை, அப்புறம் குடும்பம் கூட்டி படிக்க வைக்கிறது, இதெல்லாம் இருக்குல்ல. நான் இப்பத்துல சேர்த்தான் நான் அதான் 200 ரூபாய். இனிமே அதான் புரியுதா? அடங்கப்பா, வெறும் 200 ரூபா வச்சு நான் என்னப்பா பண்றது? நக்கு இத பாரு, கொடுக்கறத பயங்கர சாப்பிட்டு இருந்தா இரு, இல்லையா முதியோர் இல்லத்தை சேர்த்துருவேன். என்ன நில்லுப்பா, இந்தாப்பா இதையும் வச்சுக்க, உன் குழந்தைக்கு நாளைக்கு பேம்பர்ஸ் வாங்கிறதுக்காக உதவும். கூடு மிச்சம் எனக்கு. அப்பா இப்போ கல்யாண வயசுதான் வந்துடுச்செடி. டேட் பண்ணவா இல்ல சாட் பண்ணவா உன் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஆட்டம் ஆடுறானே, நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டா என் நிலைமை எப்படியா? ஆண்டவா, நீ தானே எனக்கு எடுத்து ஒரு வழி காட்டணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஆண்டவா, அவசரப்பட்டு இவன் கல்யாணத்தை வேற பேசி முடிச்சிட்டேன். கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்மளெல்லாம் நடுத்தரில் விட்டுருவான் போல. இப்படியாவது இவன் கல்யாணத்தை நிறுத்த ஒரு வழி சொல்றான். ஆண்டவா. சார், யார் வீட்டுல யாரும் இல்லைங்களா? இவ்வளோ பெரிய மனுஷன் எதிர்ல உட்காந்துக்கிறேன், யாரும் இல்லைன்னு கேட்கறேன். இவன் கண்ணுக்கு அமைச்சிச்சாங்க. சார், நான் பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்கிறேன். பொண்ணு வீட்டுல இருந்து வந்துக்கிறீங்க, வாங்க வாங்க உள்ள வாங்க. முருகா, வழியை காட்டிட்டியாப்பா, வழியை காட்டிட்டியே. நீ வாழ்க, நீ வாழ்க. என் நெஞ்சில பாதை வாத்துட்டியாப்பா. வாங்க வாங்க உட்காருங்க. சார் வணக்கம் சார். நீங்க பொண்ணுக்கு என்ன வேணும்? நான் பொண்ணோட தாய்மாமன். டீ கேஃபேல கொடுப்பேன்னு நினைச்சுக்காதீங்க, கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது அங்க பழக்கம் இல்லை. இல்ல விடுங்க, நான் வரும்போதே வழியில குடிச்சிட்டு தான் வந்தேன். அப்படியா? என்ன விஷயம் வந்துக்கிறீங்க? உங்களோட பழக்க வழக்கம் என்னன்னு கேட்டுன்னு போலான்னு வந்துக்கிறேன். எங்களோட உடுங்க பழக்க வழக்கத்தை. உங்க பழக்க வழக்கம்லாம் எப்படி? பொண்ணுக்கு தாலி உட்காந்து கட்டுவீங்களா இல்ல நின்று கட்டுவீங்களா? அது எப்படிங்க? உக்காந்துதான் கட்டணும். என்னது, உட்காந்து வச்சு தாலி கட்டுவீங்களா? அது முடியாது. ஏன் முடியாத? ஏன்னா என் பையனுக்கு தான் பைல்ஸ் ஆச்சு. என்ன அது பைல்ஸா? ஆமாங்க, பைல்ஸ் தான். சரி விடுங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட தொங்கிருச்சுங்க. தொங்கிச்சா? அட அதை விடுங்க கலங்க. ஆமா, மாப்பிள்ளை விருந்துக்கு ஸ்வீட் எல்லாம் வைப்பீங்களே, அதெல்லாம் ஏக்க போப்புங்க வைப்புங்க. அப்படியெல்லாம் வச்சிடாதீங்க. ஏங்க? அட அவனுக்கு உடம்பு பூரா சுகருக்கு இப்ப 340 இருக்குது. அப்படின்னா நான் ஸ்வீட் எல்லாம் பிடிக்கிறேங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்? நீங்க பிடிக்கிட்டாக்க கோபம் பயங்கரமா வரும். அது கோபம் வருமா? அட ஆமாங்க, அவனுக்கு பிபி பயங்கரமா இருக்குது. என்னங்க சொல்றீங்க? என்னங்க நீங்க புரியாத ஆளாக்குறீங்க? தண்ணி அடிச்சா பிபி வராதா? தண்ணி அடிப்பாரா? அட என்னங்க நீங்க காஞ்சா அடிச்சா தண்ணி அடிக்க மாட்டாங்களா? காஞ்ச வேற அடிக்கிறாரா? அட அதை விட்டு தள்ளுங்க. அப்புறம் இந்த முதல் இரவு நீங்க பகல்ல நடத்துவீங்களா ராத்திரில நடத்துவீங்களா? அட என்னங்க கேள்வி இது? ராத்திரில தானே நடத்தணும். முடியாது. ஏன்? என்னத்துக்கு? அட 6 மணிக்கு மேல அவனுக்கு கண்ணு தெரியாதுங்க. அட என்னங்க சொல்றீங்க? கண்ணு தெரியாதா? அட அவனுக்கு மாலை கண்ணுங்க. ஓ, இது வேறையா? அட அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, சின்ன சின்ன பிரச்சனை. இதே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையா? நான் இப்ப சொல்றது முக்கியமான விஷயம்.
இன்னும் என்னடா இருக்கு சொல்லி தொலைங்க. உங்க வீட்டுல எது இருக்குதோ இல்லையா சொறி சடங்கு மருந்து மட்டும் ஸ்டாக்ல இருக்கணும். என்னத்துக்கு? அடா என் பையனை தொட்டு வேதிங்க மருந்தாலும் நீ வச்சுன்னு இருக்க வேணா. அப்ப நாங்களும் அந்த சொறி மருந்து வாங்கி வைக்கணும். அப்கோர்ஸ். என்னது குளுக்கோஸா? அடா என்னைய நீங்க அப்கோர்ஸ் ஆமாங்க. இது மட்டும் தான் இருக்கா? உன்ன அதெல்லாம் இருக்கா? அட மத்ததெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிய போகுது. இதை நான் வேற என்ன சொல்லிக்கினேன். ஓ இவ்வளவு தெரிஞ்சும் நீங்க கல்யாணம் வர நடக்கும்னு நம்புறீங்களா? அடா நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. சரி நீ நம்பினே இருங்க, நான் கிளம்புறேன். என்னங்க என் மருமகளை கேட்டதா சொல்லுங்க. இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பட்டு மாட்டியா. யோ தொடாம பேசியா என்ன? ஏண்டா 300 நோய் வச்சுக்கின்னு தொட்டு தொட்டு பேசினுக்கிற, போடா தூரம். டேய் உனக்கு தான்டா மூலம் அதுல வேற தொங்கிடுச்சு. தொங்கிடுச்சா? எது? ஏண்டா சுகரு பிபி மாலைக்கண்ணு இதுல வேற குடி வேற இதுல கஞ்சா வேற இத்தனை நோவு வச்சுக்கணும். பத்தாததுக்கு சொறி சடங்கு வேற. இவ்வளோத்தையும் வச்சுக்கின்னு எங்க வீட்டு பொண்ணு வேற கேக்குதா உனக்கு? யோ இன்னும் இதெல்லாம் யாரே சொன்ன உனக்கு? யார் சொன்னதா? அந்த பெரிய மனுஷன் உங்க அப்பா தான் சொன்னான். வேற எங்க அப்பனா? ஐயோ போய் சொல்றான் அவன். பெரிய மனுஷன் எப்படா போய் சொல்லுவான்? நோட்டா யோ நில்லியா? யோ நில்லியா? பெரிய மனுஷன் இல்லையா அவன்? பிக்காளி பையன் அவன். யோ டே நில்றா. டேய் நீ எல்லாம் மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்காத, மெடிக்கல் ஷாப்ல போய் பத்துக்கோ.